அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து ரஜினிக்கு எங்கள் பேர்லேயே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, படத்தில் பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து விமர்சனத்தில் பார்த்துடலாம். இவர் பேரு யோகியா. ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே இவர் செத்து போயிட்டாராம். என்னது செத்துட்டானா? ஒரு தாலி அதை வச்சு ஜாலியாக ஒரு கதை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். வழக்கம் போல் நம்ம ஷார்ட்டாக அந்த கதையை வந்து பார்த்துடலாம். அதாவது ஒரு கல்கி வந்து ஒரு திருடர். அவர் வந்து நிறையா நகைகள்லாம் கொள்ளையடிச்சிட்டு வர்றாரு. அந்த நகையோடு சேர்ந்து ஒரு தாலியும் இருக்குது. அப்போ அந்த தாலியை பறிகொடுத்தவங்க டீம்லேருந்து ஒருத்தங்க ஒரு சாமியார் சொல்கிறாரு, அந்த தாலி யார் கழுத்தில் ஏறுதோ அவங்க வந்து அவ்வளோதான், அவங்கள காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறார். அப்போ நீங்கள் ஆஃபீஷியல் என்ன ஆகும், அந்த தாலி ஹீரோயின் கழுத்துக்கும் போகணும். இப்போ ஹீரோயின் யார் அப்படின்னா திவிகா, ரஜினி கிஷன். அவங்க 2 பேரும் காதலர்கள். திவிகா தான் ஹீரோயின். இவங்க 2 பேர் வந்து ஓடி போகலான்னு முடிவு பண்ணி ஊரை விட்டு ஓடி வராங்க. கல்கி இவங்களோட வந்து சேர்றாரு. இவங்க 3 பேரும் ஏறுற கார் என்னென்னா முனிஸ்காந்து, அது ஒரு அமைச்சரோட காரு. அவர் திருடிட்டு வந்திருக்காரு. ஸோ இவங்களுடைய பயணம் வந்து போகுது. நம்ம நினச்ச மாதிரியே இந்த தாலியை வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கழுத்தில் கட்டுறாரு. ஹீரோயினுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. தாலி இல்ல, அல்பாயுசுல போன ஒரு ஆத்மாவோட தாலி. இத கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த மந்திரமே கண்டுபிடிக்கலப்பா. ரஜினி கிஷன் ஒரு நடிகராக வந்து நிறைய இடத்துல காமெடி பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லலாம். வசீகரா இருந்து சாமி படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து ரஜினிகாந்த் சொன்னார், ஒரு ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்ணனா அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை விஜய் வசீகரா படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். இப்போ விஜயையும் நம்ம ரஜினி கிஷன் நம்ம ஒப்பிடலை. என்னென்னா காமெடி ஒரு ஹீரோக்கு இயல்பாகவே அமைகிறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் ஓரளவு ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு வரவும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். திவிகா பொறுத்த வரைக்கும் நல்ல கேரக்டர். ஒரு மாதிரி செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு மாதிரி ஒரு பேய் மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இருந்ததே நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக தான் இருந்துச்சு. மொட்டை ராஜேந்திரன், கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் காமெடி வண்டியை பயங்கரமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. கல்கியும் கூட சேர்ந்து தள்ளுறாரு. முனிஸ்காந்த் வந்து இந்த வண்டிக்கு அப்பப்போ கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லிக்கலாம். அப்புறம் ஜோஸ் ராபர்ட்டுடைய மியூசிக்கில் பாடல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெப்பியாக இருந்திருக்கலாம். இருந்தால் கூட ஓரளவு முழுசாக மோசம் இல்லை அப்படிங்கிற வகையில் அது ஒரு ஆறுதல். சசிகுமாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த மலை சார்ந்த நிலப்பரப்பெல்லாம் காட்டும்போது ரொம்ப அழகாக அவருடைய கேமரா சுற்றி வந்திருக்கு. ஒரு சில இடங்களில் அவருடைய சினிமாட்டோகிராஃபி டீசெண்டாகவே இருந்துச்சு. ரமேஷ் பாரதி தான் அந்த படத்துடைய டேரக்டர். அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, காமெடி படம் ஒன்லி மேஜிக் தான், நோ லாஜிக் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டார் போல். என்ன அவர் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான கண்டென்ட் தான். இருந்தாலும் அதில் ஒரு 2 வருத்தத்துக்குரிய விஷயம் இருக்குது. ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இருக்குது என்னென்னா, பெண்களை வந்து ஓவராக கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான காமெடிகள் வந்து இன்னமும் உள்ள காலத்தில் அதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பெண்கள் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து அவங்கள வந்து அதாவது ஊக்குவிக்கல்ட்டாலும் பரவாயில்ல, தடுக்கிற இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் வந்து தாழ்மையோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவளுக்கு 4 புருஷன் அப்படி ஏமாற்றிட்டு வந்துட்டா, இப்படி ஏமாற்றிட்டு வந்துட்டா, பெண்கள்னாலும் இப்படி தான் அப்படின்ற மாதிரியான டைலாக் அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு. கதைக்கு தேவையாக இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டர். அப்புறம் வந்து படத்துடைய காமெடி தான் அப்படிங்கிறத பிரதானமாக முடிவு எடுத்துகிட்டு வித்தியாசமான கண்டென்ட்டை பிடிச்ச இயக்குனர் வந்து காட்சிகளில் இன்னும் நிறைய புதுமையை சேர்ந்துருக்கலாம். நிறைய காமெடியில் வந்து விஜய் டிவி வாடை, பழைய சீரியல் வாடையெல்லாம் காட்சிகளில் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணியிருந்தால் ஒரு கலகலப்பான படத்தை, அந்த படம் வந்து முழுமையான கலகலப்பான படம் கிடச்சிருக்கும். ஏன் முழுமையான கலகலப்பான படம் சொல்கிறேன்னா, ஓரளவு கலகலப்பு படத்தில் இருக்குது. அதனால் எனக்கு வந்து முழு கிணறு தாண்டட்டாலும் பரவாயில்ல, முக்கால் கிணறுனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரஜினிகாந்தில் நீங்களும் போய் சேரலாம். நன்றி, வணக்கம்.